வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் மட்டன், சிக்கன் எதுவும் சேர்க்காம வெங்காயம், தக்காளி, பூண்டு நிறைய சேர்த்து சூப்பரான ஒரு சண்டே மார்னிங் சூப் நாம பார்க்க போகிறோம். இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சூப். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துப்போம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. ஒரு தடவை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கோல்டு கலரில் வரணுங்க. நல்லா வதங்கியிருக்கணும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கிறது தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு. ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சில்லியும் 1 டீஸ்பூன் தனியாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த மிளகு சோம்பு தூளை சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு 2 விசில் வேக விடுங்க. இப்போ குக்கரை திறந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தோன்னே கொதிக்கக்கூடாது. லைட்டாக அந்த நுரை வர ஆரம்பிக்கும் போது கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சண்டே வெஜ் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காயம் தக்காளி சூப் சொல்லலாம், வெஜ் சூப் சொல்லலாம், பூண்டு சூப் சொல்லலாம், மிளகு சூப் சொல்லலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.